ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரமிளகா கோழி வறுவல் தான். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த கோழி வறுவலை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணி ஹீட் பண்ண பிறகு இந்த கிள்ளி வச்ச வரமிளகாவை போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு முறையில் அந்த மிளகாவை நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டு அப்புறம் நீங்கள் சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நீங்கள் மூடி வச்ச பிறகு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கிளறி விட அப்படியே அது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வரமிளகா கோழி ரோஸ்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுனா தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் இந்த வரமிளகா கோழி வறுவலை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.